சாந்தி 15/5/2025 பாபாவின் முரளியின் ஸ்லோகம். உங்களுடைய சுய மரியாதையிலே ஸ்திரமாக இருங்கள். இயல்பாகவே சகல வகையான அகம்பாவங்களும் முடிந்துவிடும். அகம்பாவம் அல்லது ஆணவம் அல்லது சுயமரியாதை குறைவு என்பது பொதுவாக இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைவருக்கும் பெருமளவு பிரச்சனை ஏற்படுத்துவதற்கான ஒரு காரணமாக இருக்கின்றது. ஒருவர் தன்னுடைய சுயமரியாதையில் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர் மற்றவருடன் தன்னை ஒப்பிட்டு பார்க்கின்றார். ஒவ்வொருத்தருமே அவரவர்களுக்குரிய தனித்துவமான சிறப்பியல்புகளை கொண்டிருக்கின்றார்கள். ஒருவரை போல் இன்னொருவர் இருக்க முடியாது. ஒரு விரலிலே, அதாவது ஒரு கையிலே 5 விரல்கள் இருந்தாலும் 5 விரல்களும் தனித்துவமானவை, ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஆனால் அவைக்கென அந்த விரல்களுக்கான தனித்துவமான சிறப்பியல்புகளை கொண்டிருக்கின்றன. எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கும் பொழுது எங்களால் சில பணிகளை இலகுவாக செய்ய முடிகின்றது. அவ்வாறு இந்த உலகத்திலே நாம் எல்லோருடனும் வாழ வேண்டும். எல்லாருடைய சிறப்பியல்புகளும் தேவை. பாபாவினுடைய சேவைக்கு அனைவரும் தங்களுடைய கரலை கொடுக்கும் பொழுதுதான் அந்த சேவை முழுமையடைகின்றது, சம்பூர்ணம் அடைகின்றது. ஆனால் நான் என்னுடைய சிறப்பியல்பை சரியான முறையிலே புரிந்து கொண்டு அந்த சிறப்பியல்பு என்னுடைய நல்ல பண்புகளின் அடிப்படையிலே நான் பணிவாக இருக்க வேண்டும். பணிவை இன்னொரு வார்த்தையில் சொன்னால் சுயமரியாதை என்று சொல்லலாம். எங்களுக்கு தினமும் பாபா முரளியில் பல சுயமரியாதை கருத்துக்களை கொடுக்கிறார். நான் ஒரு அமைதியான ஆத்மா என்பதும் சுயமரியாதை, நான் ஒரு புனித அன்னம் என்பதும் ஒரு சுயமரியாதை, நான் ஒரு வெளிச்ச வீடு என்பதும் ஒரு சுயமரியாதை. இவ்வாறு பல வகையான சுயமரியாதை கருத்துக்களை ஆழமாக நான் சென்று என்னுடைய அனுபவத்திலே கொண்டு வரும் பொழுது எனக்குள்ளே என்ன இருக்கின்றதோ, என்னுடைய மனோநிலை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய மனம் அல்லது உணர்வலைகள் அல்லது என்னுடைய செயல்பாடுகளில் அது வெளிப்படுத்தப்படுகின்றது. அது வெளிப்படுத்தப்படும் பொழுது சூழலும் அதுவே பரவுகின்றது. எனக்கு என்னுடைய மரியாதை, என்னுடைய மதிப்பு அதிக அளவில் எனக்கு விளங்குகின்றது. எனக்கு அந்த போதை இருக்கின்றது. எல்லாவற்றையும் மறந்து விட்டால் கூட நான் இறைவனின் குழந்தை, கடவுளினை தேடி தத்தெடுத்திருக்கிறார். உலகத்திலேயே அவருக்கு நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னை தவிர வேறு யாருமே கிடையாது. இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் எவ்வளவு ஒரு போதை அல்லது உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. கடவுள் என்னை தவிர வேறு யாரையுமே பார்க்க மாட்டார், என்னைத்தான் எப்பொழுதும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய நண்பனாக நான் இருக்கிறேன், அவர் என்னுடைய நண்பனாக இருக்கிறார். இவ்வாறு இந்த விடயங்கள் எங்களுடைய ஆன்மீக போதை அதிகரிக்கிறது. ஒருவர் லௌகீகமான உலகத்திலே தவறான போதை கொண்டிருப்பதற்காக அவர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாராயம் அருந்துபவராக இருந்தால் அவர் ஒரு நாளைக்கு 100 மில்லி லிட்டரை குடித்தார். அவருக்கு அது போதை ஏறவில்லை என்றால் அவர் 200 மில்லியை குடிக்கிறார். 200 மில்லி குடித்த போதை ஏறவில்லை என்றால் அவர் காப்போத்தில் குடிக்கிறார். அப்படியே அவருடைய போதையினுடைய அளவு அதிகரிக்கிறது, இந்த பழக்கம் அதிகரித்து விடுகின்றது. அதனால தான் பாபா இன்னும் எங்களுக்கு சொல்லுகின்றார் என்றால், எங்களுடைய சுயமரியாதையின் போதையை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். எங்களுடைய அது என்னத்தை குறிக்கின்றது என்றால், என்னுடைய மதிப்பை நானே உணர்ந்து அதனை இழக்காமல் என்னுடைய ஆசனத்தில் நான் இருக்க வேண்டும். ஒரு காகம் தன்னுடைய நடையை எண்ணத்தை பார்த்து நடந்து போய் தன்னுடைய நடையை இழந்தது என்று சொல்லப்படுகின்றது. அவை இந்த ஒப்பிட்டு பார்த்தல் என்பது இந்த சுயமரியாதைக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி. அவை ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்ற பட்சத்திலே, சுயமரியாதை என்ற பட்சத்தில் இருக்கின்ற பட்சத்திலே, அவர்களாலே தங்களுடைய மதிப்பை கொண்டிருக்கின்ற பட்சத்திலே அந்த மதிப்பை இயல்பாகவே எல்லோருக்கும் கொடுப்பார்கள். அகம்பாவத்துக்கு இடமே இல்லை. அகம்பாவம் வருவதனுடைய காரணம் தன்னுடைய மரியாதையில் தன்னுடைய மதிப்பை அவர்கள் தவறாக புரிந்து கொள்கின்றார். ஒருவருக்கு ஏதாவது ஒரு
செயற்பாடு, அதை ரோல் பிளே என்று சொல்வார்கள், அல்லது ஏதாவது ஒரு பொறுப்பு அல்லது ஏதாவது பதவி லௌகீகத்திலே வந்துவிட்டால் அவர்கள் தாங்கள் பெரியாக்கள், தங்களுக்கு எல்லாம் தெரிகின்றது, என்னை விட்டவர் யாரும் இல்லை என்ற உணர்வுள்ளாத்தமாக வருகின்றது. இல்லாட்டி ஒரு மறைமுகமாக கூட மற்றவர்களுடைய ஆசீர்வாதம் தேவையில்லை என்ற வகையில் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் நடந்து கொள்ள டீமில் ஒரு குழுவில் இருந்தாலோ அல்லது ஒரு இடத்துல இருந்தாலோ தொடர்பாடல் எல்லாத்தையும் துண்டித்து விடுகிறார்கள். இப்படியெல்லாம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய அகம்பாவம் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்காத ஒரு நிலையை அவர்களை தள்ளிவிடுகின்றது. இந்த லௌகீகத்தில் கூட எத்தனையோ கதைகளை நாங்கள் ஆணவத்தினால் ஏற்பட்ட அழிவு என்றை தான் பார்க்கிறோம். இந்த காளி தோன்றியிருந்தால் என்ன, அல்லது நரகாசுரன் அழித்ததென்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி அனைத்து விதமான கதைகளுமே அகங்காரத்தை அழித்த கதைகளாகத்தான் இருக்கின்றன. பிரம்மா பாபா கூட தன்னுடைய இறுதி நேரத்திலே வகுப்பு கொடுத்துவிட்டு இந்த சரீரத்தை விட்டு செல்லும் பொழுது தன்னுடைய குழந்தைகளுக்கு கூறிய அறிவுரையிலே பிரதானமான விடயம் நிர்விகாரி, அகங்காரி. விகாரங்கள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சொல்லி அகங்காரத்தை மட்டும் தணிக்க சொல்லியிருக்காரு. அவை அதனால் எங்களுக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் அகங்காரம் செய்தவர் என்னன்னு சொன்னால், அகங்காரம் வச்சிருக்கிறவர் எல்லா விடயங்களையும், ஏதாவது ஒரு குழந்தை பிள்ளை தான் ஏதாவது ஒரு விடயத்தை செய்துவிட்டால் அந்த விடயத்தை பற்றி எல்லாருக்குமே சொல்லி தெரியும். ஏனென்றால் அதனுடைய மனசு ரொம்ப குழந்தைத்தனம், அதிலிருந்து அதுக்கு அப்ரிஷியேஷன், விதவிதமான ஒரு புகழ்ச்சி, அல்லது அதை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்த வேணும் என்ற ஒரு உணர்வு ஏற்படும். ஆனால் அது சிறு குழந்தையாக இருப்பதனால் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் அதனை வரவேற்கிறார்கள். ஆனால் வளர்ந்தவர்கள் தங்களுடைய ஏதாவது பணிகள், பொறுப்புகள் என்று அல்லது ஒரு சின்ன சாதாரணமான விடயங்களை செய்துவிட்டு அதை 4 பேருக்கு சொல்லுவது, இல்லாவிட்டால் அதை வைத்துக்கொண்டு தங்களுடைய நடத்தையிலே தங்களுடைய குரலை உயர்த்துவது, மற்றவருடைய மனதை நோகடிக்கிற மாதிரி கதைக்கிறது, சில வசனங்கள் சாக்காட்டிக் ரிமார்க்ஸ் என்று சொல்கிறது, அதாவது மனதை நோகும் வகையிலான நக்கல் நையாண்டி சொல்லுவது, இவ்வாறு பல வகையாக தங்களுடைய அகங்காரங்களை வெளிப்படுத்தி ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள். ஒருவர் ஒரு வசனத்தை அல்லது ஒரு வார்த்தையை பேசும் பொழுது அந்த வார்த்தையாலே இன்னொருவருக்கு நன்மை இருக்கிறதா, அல்லது நான் இதனால் ஏதாவது நன்மையை பெறுகிறேனா என்று அவர் நினைத்து கதைத்தாராக இருந்தால் அவருக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர் தன்னுடைய மரியாதையிலே இருக்கின்றவர் எப்பொழுதும் தன்னுடைய நாவடக்கத்தை கொண்டிருப்பார். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் குறைவாக பேசி அதிக பலனை பெற வேண்டும் என்பதுதான் பாபாவுடைய விருப்பமும் எங்களுடைய சக்தியை விரைவுபடுத்தாமலும் அது இருக்கின்றது. அவை தேவையுடன் நாங்கள் தொடர்பாடலை வைத்துக்கொள்ள வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளையோ தேவையற்ற விடயங்களையோ நாங்கள் அதிகளவு எங்களுடைய புத்தியில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மற்றது நான் பேசுகின்ற ஒரு வார்த்தை மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதா என்பதையெல்லாம் நான் சோதித்து பார்க்க வேண்டும். இவ்வாறு நான் இருந்தேன் என்று சொன்னால்தான் என்னால் சுயமரியாதை ஆசனத்திலும் தொடர்ந்து இருக்க முடிகின்றது என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். அட்டவணை வச்சு பார்க்காதவருக்கு தன்னுடைய நிலை தெரியாது. சிலருக்கு தாங்கள் அகம்பாவத்தை கொண்டிருக்கிறோம், அதனால்தான் தங்களுக்கு இவ்வளோ துன்பம் வருகின்றது. நடந்த பிரச்சனைக்கு தனக்கு வந்த அசட்டை இனம் அகம்பாவத்தால் தான் ஏற்பட்டது என்பதை கூட புரிஞ்சு கொள்ள மாட்டார்கள். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் எல்லோரும் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். இதற்குரிய ஒரு வழிதான் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய சுயமரியாதை பாபா இத்தனையை கொடுத்திருக்கின்றார். ஒரு சுயமரியாதை கருத்தாக எடுத்து தினமும் அதிலே ஆழமாக நாங்கள் செல்ல வேண்டும். அந்த ஆழமான அந்த அனுபவத்திலே போதையிலேயே திளைத்திருக்க வேண்டும். அவ்வாறு திளைத்திருக்கும் பொழுது எங்களுக்கு அதாவது ஏனென்றால் அந்த கருத்து எங்களுடைய ஆயுதம் மாதிரி. ஒருவருக்கு எதிரி வருகின்றார் என்றால் அவர் எந்த ஆயுதம் இருந்தாலும் அவர் அந்த ஆயுதத்திலே அவர் பழக்கப்பட்டவராக இருந்தால் தடியாக கூட இருக்கலாம், அவரால் அந்த ஆயுதத்தை வெற்று தன்னுடைய எதிரியை வெல்ல முடியும். அவ்வாறு தான் நாங்கள் இந்த சுயமரியாதை போதையிலே திளைச்சிருக்கும் பொழுதும் அந்த ஆயுதத்தினுடைய உறுதித்தன்மை எங்களுக்கு உதவி செய்கின்றது.
அப்பொழுது எங்களாலே அதிலே வெற்றி அடையக்கூடியதாக இருக்கின்றதாம். அவை நாங்கள் தினசரி இந்த சுயமரியாதை என்ற ஆசனத்திலே இருப்பதன் மூலம் எங்களுடைய அகம்பாவத்தை வெல்ல முடியும். அடிக்கடி நான் சோதித்து பார்க்க வேண்டும். ஒரு தவறான முறை என்னுடைய செயல்பாடு இருக்குதென்றால், என்னுடைய வார்த்தை இருந்ததென்றால் அதற்கான காரணம் என்ன? இதன் மூலம் நான் மற்றவருக்கு துன்பத்தை கொடுத்தனா என்று நான் சோதித்து பார்க்க வேண்டும். இவ்வாறு தான் மாற்றத்தை எங்களாலே ஏற்படுத்த முடியும். ஓம் சாந்தி.